வணக்கம் மக்களே. நீங்க வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தலைவர் நித்யானந்தாவை திறந்திருக்கிற கைலாசத்துக்கு நாங்க 2 பேரும் பர்சனலா போயிட்டு வந்தோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போறோம். ஆனா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எங்க 2 பேரையும் பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது எங்க ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ ஓடுறதுன்ற விஷயம் எனக்கு தெரியும். டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க நம்பிக்கை வச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். நித்யானந்தான்றவர் எங்க பிறந்தாருன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல 1978 ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம திருவண்ணாமலையில பிறந்திருக்காரு. அவரோட இடம்னு எங்க சொல்றாங்கன்னா, ஃபேமஸ் டீ கடை எதிரில் இது ஒரு சின்ன பில்டிங்ல தங்கினாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. பார்த்தா ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். அவர் வந்து பார்த்தா டிப்ளமோ படிச்சிருக்காரு. தலைவன் டிப்ளமோவெல்லாம் படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சது சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, அது அந்த மைண்டை வச்சு எப்படி நம்ம ஆன்மீகத்துல போலான்னு அவர் டான்ஸ் மாதிரி போயிட்டாரு. திருவண்ணாமலைன்றது ஒரு ஆன்மீக ஊருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இங்கே சாமியார் அதிகமாக இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய ஆலயங்களும் இருக்கும். அதே மாதிரி இவருக்கு கடவுள் மீது நிறைய பக்தி வந்து சிவன் என்கிட்ட நேரடியாக வந்து பேசினாரு, ரமணன் என்கிட்ட வந்து நேரடியாக பேசினாருன்னு அவர் தன்னைத்தானே ஒரு கடவுளா நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லாத உருட்டுலாம் விட்டதுனால இப்போ பெருசாக ரொம்ப மாட்டினாப்புல. இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆசிரம் ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா 2003 பெங்களூர் தான் ஒரு ஆசிரம் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கா அவர் ஆரம்பிச்சு ஒரு 2-3 வருஷத்துலயே நிறைய பரப்ப 30 நாடுகள்ல 1200 ஆலயத்துக்கு மேல அவரை கட்டி வச்சிருக்காரு. தெரியல, ஆனா யாருக்கும் தெரியாத விஷயம் அதானே. அதுக்கப்புறமேட்டுக்கா தலைமை இப்படி ஜாலியா அப்படியே ஆலயமா கட்டி நிறைய பேரோட பிளாக் மணி எல்லாம் வாங்கி வச்சு ஜாலியா பணக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் பணத்தை வந்து கொட்டினாங்க. இவர் ஆசீர்வதிச்சா உடல் சரியாயிடும், மனநலம் எல்லாம் நார்மல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்பி அவர்கிட்ட காசும் இருக்கும்போது 2019 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நியூஸ் சேனல் வந்து ஒரு நியூஸ் வெளியிடுறாங்க. 2010 ஒரு நியூஸ் வெளியிடுறாங்க. என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா தலைவர் குஜார வேண்டியதா அது தலைவன் வந்து சரியான கேஸ்ல மாட்டிக்கினா அதை வந்து சாம்பார் ஆப் எனக்கு நம்பிக்கை ட்ரை பண்ணிருக்காப்ல. கோர்ட்லாம் பண்ணிட்டாருப்பா, மாட்டிக்கினாப்ல. தலைவன் கோர்ட்ல மாட்டிக்கினா, கோர்ட்ல மாட்டினதை வச்சு எப்படிலாம் தப்பிக்கலாம்னு சொல்லியிருந்தான்னா, தலைவன் அது டீப் ஃபேக் வீடியோன்னு சொல்லியிருக்கான், தலைவனுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி நிறைய உருட்டுகள் சொல்லியும் அது மெடிக்கலாவும் ப்ரூஃப் பண்ண முடியல, அது டீப் ஃபேக் வீடியோனும் ப்ரூஃப் பண்ண மாட்டிக்கினாப்ல. அவ்வளோதான். அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா, அருணகிரிநாதர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இவருக்கு வந்து 2012 அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஆதிரட் பட்டம் மதுரையில கொடுத்துருக்காங்க. அதை பார்த்த நிறைய பேரு எப்படி நானும் நல்லா இருக்கும்போது எப்படி அவன் வந்து ஒரு கெட்டவன் எப்படி பிடிப்பீங்க அப்படின்னு கேள்வி இருந்தோடனே திரும்பி தலைவர் பிடிக்கிட்டாப்புல அந்த பட்டத்தை பிடிங்கிட்டாரு. ஆதிரட்ன்றது என்னன்னு எங்களுக்கும் சரியா தெரியாது, அது ஒரு ஹையர் பொசிஷன் போல சாமியார்ல. அந்த மாதிரி பிடிங்கிட்ட பிறகு இப்படிலாம் மாட்டினதுக்கு அப்புறம் தலைவர் 2 வருஷம் ஆலய காணும். எங்க போனாருன்னு பாத்தீங்கன்னா எங்க போனாரு தெரியல. அப்புறமேட்டுக்கா திருப்பி வெளியேற்றி கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா 2019 அப்ப என்னாச்சுன்னா, இவரை வந்து எல்லா போலீஸும் தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தலைவன் வந்து கிளம்பிட்டான், வெளியூரை பார்த்து போயிட்டான். 2019 அப்ப பாஸ்வேர்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. தலைவனுக்கு உள்ள இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துருக்கும், உங்க பாஸ்வேர்ட் போயிருக்காங்க பாத்தீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து தலைவன் வந்து எஸ் ஆயிட்டான். அங்க இருந்து மிஸ் பண்ணி எங்கேயோ கிளம்பிட்டான். 2019 இருந்து இதுவரையிலும் யாராலையும் கட்டுப்படி ஆளே இல்லை. ஆனா திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ போட்டு நெட்டிசனை வந்து கவர் பண்ற மாதிரி கொடுத்தாப்புல. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோல் பண்ற மாதிரி வீடியோ வந்து நீங்க பார்த்துருப்பேன். இங்கிலீஷ்ல ஒரு டீச்சரை வச்சு பசங்களுக்கு ஒரு ட்ரோல் பண்ற மாதிரி வீடியோ நாங்கள் கீழே டெஸ்ட் பண்றோம். அந்த வீடியோல எப்பெல்லாம் பேசியிருப்பாருன்னா, ஒரு டீச்சர் ஒரு சப்ஜெக்ட் தான் நான் தரேன், ஆனா பசங்க வீடியோ 5% படிக்க முடியும். இந்த மாதிரி எங்களை மாதிரி பசங்களை கவர் பண்ற மாதிரி நிறைய வீடியோ போட்ட தலைவன் நிறைய ஃபேமஸ் ஆயிட்டான். யங்ஸ்டர்ஸ் If one teacher cannot write all subjects, one teacher cannot teach all subjects, how can one student learn all subjects? நிறைய ரொம்ப பிரபலமான ஒரு ஆளாயிட்டான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, எல்லா உலகத்தையும் கவர்ற மாதிரி கண்ணு பாக்குற மாதிரி ஒரு நியூஸ் நியூஸ் பாத்தீங்கன்னா கைலாசா எங்க இருக்குன்னு அவர் சொல்ல போறாரு. ரிவீல் பண்றா சொல்லியிருந்தான். ஆனா நமக்கு மட்டும் தெரியும், ரிவீல் எல்லாம் பண்ணிடுவோம். இண்டு தான் கொடுத்துருக்காப்ல. அப்படின்னா என்ன எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க 1600 ஆசிரம் சொல்லியிருந்தா பாத்தீங்களா, அது எல்லாமே கைலாசா தான். அது எல்லாமே கைலாசா தான். அங்கதான் வச்சா மாப்பிள்ளை. அதாவது அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இங்க இருக்கிற எல்லாமே எல்லா இடமுமே எங்களோட இடம் தான், தெய்வீகம் பூர்ந்த இடம்
இடம் எல்லாமே எங்களுது தான், இந்த நாட்டுல இருக்கிற இந்து மதம் இருக்கிற எல்லா இடமே எங்களோட கைலாசா தான் அப்படின்னு சொல்ல கிடையாது. எங்க இருக்குன்னா சும்மா ஒரு இண்டு கொடுத்துருக்கா அவ்வளவுதான். அதுலயே நிறைய டிவிஷன்ஸ்லாம் போது இந்த 1200 ஆலயமும் ஒரு வகையான கைலாசான்றாரு. போக போக அவங்களுக்கான சிட்டிசன்ஷிப்லாம் தருவாங்களோ என்னவோ அதெல்லாம் தெரியல. கைலாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, போலீஸ் கிடையாது, ஆர்மி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபுட் ஃப்ரீ, எஜுகேஷன் ஃப்ரீ. நீ காலேஜ் படிக்கணும்னா நித்யானந்தா யூனிவர்சிட்டியில போய் படிக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கும் போகலாம், அங்க இருக்கிற எல்லாத்தையுமே நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா ஜிஎஸ்டி கிடையவே கிடையாது அந்த டாக்ஸ்ல. இத்தனை விஷயம் இருந்தாலும் அது ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. என்ன ஓட்டன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மட்டும் ஹிந்துஸ் மட்டும் தான் உள்ள போக முடியும், மற்ற ரீஜன்ல இருக்கிற யாருமே உள்ள போக முடியாதுன்றதான் அவரோட சட்டமா இருக்குது. ஆமா, அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இப்ப நாடே முன்னாடி வரும்போது தலைவர் ரொம்ப திரும்பி பின்ன போறான், திரும்ப ஜாதி மதம்ன்ற கான்ட்ரவர்ஷியலான விஷயத்துக்குள்ளேயே தலைவர் திரும்ப உள்ள போறான். அந்த மாதிரி நம்ம ஹிந்துஸா இருந்தா மட்டும் தான் உள்ள போக முடியும்ன்றான். ஆனாலும் மக்கள் இவ்வளவு கேஸ் ஆகிட்ட பிறகும் மக்கள் அவன்கிட்ட தான் போறாங்க. எப்படி கடவுள் நம்புறாங்க புரியுதா? எங்க இருக்குதுன்னு கூட தெரியல. ஆனாலும் இன்னி வரலாம் அவருக்கான கூட்டம் போயிட்டு தான் இருக்கு, அவருக்கான பணம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நாட்டை நடத்துற தலைவன் வந்து புதுசா கைலாசான்றத ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஆனா அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல. போலீஸ் எல்லாம் ஒரே சந்தோஷம் அவன் சொல்ல போறேன்னு உடனே. ஏன்னா கவர்மெண்ட் வந்து இவனை பிடிக்கணும்ன்ற நோக்கத்திலேயே நிறைய இருக்கிறாங்க. இன்டர்போலு, இந்தியன் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் வாங்கின லஞ்சம் அப்படி உள்ள நிறைய ஊழல் பண்ணது. மாட்டிவன் பார்த்தா தலைய மாட்டல. தலைவன் என்ன லஞ்சம் வாங்க போறான்? லஞ்சம் கிடையாது, ஏதோ தலைவன் அந்த பிளாக் மணி எல்லாம் சாமி பேர்ல வாங்கவே, அந்த ஆலயம் பேர்ல வாங்கவே. ஆலயத்துக்கு எப்பயுமே டாக்ஸ் கட்ட தேவையில்ல, அதுதான் இந்தியன் ரூல். ரீஜனல் சம்பந்தப்பட்ட ரிலீஜியன் சம்பந்தப்பட்ட கோவில்களோ இதுக்குள்ளோ வச்சிருக்கும் போது அது வரும்போது அது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். அந்த ட்ரஸ்ட் மூலியமா உங்களுக்கு மணி வரும்போது அந்த மணி வந்து நீங்க டாக்ஸோ எதுவோ பே பண்ணவே அவசியம் இல்லை. இது இந்தியன் கவர்மெண்ட்ல ஒரு ரூலா இருக்குது. அந்த ரூல டிப்ளமோ படிச்ச என் தலைவன் என்ன பண்ணிட்டான், மாத்திட்டான். அதை பயன்படுத்தி தலைவன் பெரிய ஆளாயிட்டான். இப்ப நாங்க சொல்றது, நாங்க உள்ள போயிருக்கோம் சொன்னாங்க ஆசிரமம் கூட, எங்க திருவண்ணாமலையில இருக்க மலத்து ரோட்ல இருக்க கைலாச ஆசிரமம் தான். அதை வச்சுதான் நாங்க சொல்றோம் நாங்க கைலாசத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். முக்கியமான காரணம் நாங்க ஆசிரமம் ஒண்ணுமே இருக்காது. காலி கிரவுண்ட் இருக்கும், ஒரு குடிசை வீடு இருக்கும், ஒரு தேர் யாரு பாத்தீங்கன்னா கைலாசநாதர் தான் இருப்பாரு. கூடவே ஒரு சமையல் கட்டு இருக்கும். ஆக்சுவலா அங்க சொல்ல போனா மலை சுத்த வர எல்லாருக்குமே அங்க சமையல்ல சாப்பாடு தினமுமே போடுவாங்க. அந்த ஒரு விஷயத்த பாராட்டக்கூடியதா தான் இருக்குது. நல்லது பண்றாப்பா அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் தலைவன் வந்து இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் மாட்டி இன்னிவரெல்லாம் மாட்டாம இருக்கிறான். எல்லா போலீஸுக்கும் தண்ணி காட்டின்னு உட்காந்துன்னு இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்ற விஷயத்த இன்னிவரெல்லாம் எங்கேயும் சொல்லவே இல்லை, யாருக்குமே தெரியவே தெரியாது. தலைவன் தான் இப்ப மொத்த நாட்டுக்குமே ஒரு கிங் ஜங் ஹூ மாதிரி ரூலர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த கைலாசாக்கு பிரசிடென்ட்டும் உண்டு. ரஜினின்ற ஒரு பெண்மணி, அவங்க தான் இந்த நாட்டுக்கு வந்து பிரசிடென்ட்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவன் ரிவீல் பண்றான் அப்படிங்கிற அந்த 2 நாள் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ட்ரேடிங், யூடியூப் ட்ரேடிங் பார்த்தா நம்ம தலைவர் தான். ஆனா அப்ப என்ன ரிவீல் பண்ணதுக்கு பார்த்தா எல்லாம் டவுன் ஆயிடுச்சு, 3 டவுன் ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் நாங்க முடிச்சுக்கிறோம். தலைவன் அவ்வளவுதான். இதுக்கு மேல அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு விஷயமா கிடையாது. சரி, வரட்டாமாப்ல.